ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்திலே நாம மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு தான் நம்ம மனசில் நம்ம தோணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்றதே இல்லை. ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறனால அதை நம்ம எண்ணி பார்க்கறது கூட நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஒரு நாள் பொழுதுக்கு அவன் மரத்தை வெட்டி விறகாக்கி அதை கொண்டு விற்றா மட்டும்தான் அவனோட குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட முடியும். அதுதான் அவனோட சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அவனோட செருப்பு அவனுக்கு டாட்டா சொல்லிடுது. பிஞ்சு போயிடுது. அதில் தைக்கிறது கூட கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆனால் அவன் போகிற பாதை எல்லாமே முட்கள் நிறைந்த பாதை. ஒரு முள் கூட குத்தாமல் அவனை விடுறதே கிடையாது. அந்த சூழ்நிலையில் அந்த செருப்பை மறுபடியும் போட்டு பார்க்குறான். அவனால் முடியல. அதை தூக்கி எறிஞ்சிடறான். மறுநாள் வேலைக்கு வரான், விறகு வெட்டுறான். ஆனால் அவனோட காலை முள் நல்லா பதம் பார்த்துருது. அவனால் அந்த வலியை தாங்கக்கூட முடியல. அன்றைக்கி இரவு பொழுதில் அவன் அழுகிறான். இறைவா, என்னோட செருப்பு அந்ததுக்கு தான் நான் கேட்குறேன். என்னை வசதியாக வாழவை, எனக்கு பிரம்மாண்டமாக வாழவைன்னு நான் சொல்லவே இல்லை. என் காலுக்கு ஏற்ற ஒரு செருப்பு மட்டும் எனக்கு வாங்குறதுக்கு சக்தியை கொடு அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அதை கூட நீ பண்ண மாட்டேங்கிற இறைவா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவன் அப்படியே தூங்கிடுறான். மறுநாள் கோயிலுக்கு போய் நான் தெய்வத்துக்கிட்ட முறையிடணும் அப்படின்னு சொல்லி போகிறான். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வாசலில் ஒரு அதிர்ச்சியை பார்க்குறான். அங்கே ஒருத்தன் 2 கால்களும் இழந்து அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பிச்சைக்காரனையும் பார்க்குறான், தன்னோட கால்களையும் பார்க்குறான். அப்போ அவன்லேருந்து எனக்கு கால்களை நீ கொடுத்துருக்குற இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே கூட போகாமல் அவன் திரும்பிடுறான். மறுநாள் அதே மாதிரி விறகு வெட்ட போகிறான். அந்த முட்கள் அவனோட காலை பதம் பார்த்தாலும் அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு, நான் இந்த கஷ்டத்தில் இருந்து கண்டிப்பாக மீண்டு ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு அவனோட முயற்சியை இன்னும் வலிமையாக்கிட்டு அவன் தீவிரமாக உழைக்கிறான். ஆம் நண்பர்களே, நாம் என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் அதுக்காக சோர்ந்து போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டமே நம்ம தலை மேலே கூடு கட்டி கும்மாளம் போட்டுரும். அதனால் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ஜெயிக்கலாம். நன்றி நட்புகளே.